பசிக்குதா தானே? ஏடா கோபி சும்மா கரையண்டா. முதல்ல வாடகைக்கு வீடு கட்டணும், பின்ன வீட்டுல வச்சு சமைச்சு சாப்பிடுவோம். ஆமா, எப்ப வீடு கட்டி எப்ப நீ சமைச்சு எப்ப நான் சாப்பிடுறது? நான் எந்த செய்யண்டா கோபி, பிரம்மச்சாரின்னு பறஞ்சால் யாரும் வீடு தரணில்ல. பொண்டாட்டி உள்ள இருக்கான்னு போய் சொல்லாமல. இப்படி மெட்ராஸ்ல வந்து புத்தராட்ட உண்மையை சொல்லி இருந்தா இந்த ஜென்மத்துல உனக்கு வீடு கிடைக்காது. நோக்கடா கோபி, நம்ம 2 பேரும் ஜீவிக்கானாயிட்டு மதராஸ் வந்த ஆதித்தனால எங்க கள்ளம் பறிக்கிறது எனக்கு பிடிக்காது. பிடிக்காதா? என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரியா. நேற்று பாலக்காட்டு ட்ரெயின் ஏறப்ப எனக்கு ஒரு சாயம் வாங்கி கொடுத்தா. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில மெட்ராஸ்ல ட்ரெயின் இறங்கப்போ ஒரு சாயம் வாங்கி கொடுத்தா. அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. சும்மா நடாதானா எப்படியா நடக்குது? மனுஷனுக்கு ஒரு தெம்பு வேண்டாம்? நோக்கடா கோபி, எனக்கு எப்பொழுதும் பசி இருக்காது. காரணம் அறியும், என் மைண்ட் எப்பொழுதும் ஹார்மோனியத்திலும் மியூசிக்கிலும் டியூன்லும் இருக்கும். அதே போல் நின்ற மைண்டும் தோலக்கில் இருக்கணும். வந்த உடனே பசி பட்னி. இன்னும் போக போக என்ன ஆகுமோ? என் தலைவிதி. நட நட. நோக்கடா கோபி, வீடு கிட்டி. எடோ விழிக்கிறா. நமஸ்காரம். கொஞ்சம் இருங்க. எடோ பெண்குட்டியானோ சத்தியமாயிட்டு வீடு கட்டும். ஏன்பா பாத்திரம் ஒண்ணும் இல்லையா? பரவாயில்ல, அப்படியே கொடுங்க. தர்தரவாசி ക്ഷമിക്കണം. ഞാൻ പിച്ചை എടുക്കാൻ വന്നില്ല. ടുലറ്റ് ബോർഡ് കണ്ട് വീട് വാടകയ്ക്കാണ് ഞാൻ വന്നത്. வாடகைக்கு? കൈ നക്കണ്ട. என்னம்மா? எடோ ഈ പാലക്കാട്ട് മാധവൻ പേരെ കെടുത്തില്ലടാ. பின்ன காலையில இருந்து பசிக்குன்னு சொல்றல, சோறு வாத்தது இப்படி செய்வனாயா? என்னங்க? நமஸ்காரம். உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. எடோ வீடு கிட்டட்டும், ഞാൻ നിന്നെ അകത്തിൽ വെച്ച് പൂട്ടി കൊല്ലും. சத்தியம் உனக்கு வீடு கிடைக்காதயா? நடக்கடா நட. பாவம் தாத்தா. சரிதான் விடமா, ஹார்மோனிய பட்டி பார்த்ததுனால நீ அப்படி நினைச்சிருப்ப. வாங்கப்பா. நமஸ்காரம் சாரே. நமஸ்காரம். வாங்க வாங்க வாங்க. സാറേ ടൂലറ്റ് ബോർഡ് കണ്ട് വീട് വാടകയ്ക്ക് വേണം. சொந்த ஊர் என்ன, கேரளாவா? അതെ, പാലക്കാടാണ് സ്ഥലം. ஓஹோ, பையன் யாரு, உன் மகனா? இல்ல. என்ன அது பையன் ஆமாங்கறான், நீ இல்லங்கற? ஆரம்பமே பித்தலாட்டமா இருக்க. അതില്ല സാറേ, ബ്രഹ്മചാരിന്ന് പറഞ്ഞാൽ யாரும் வீடு தரணில்ல. அதானு செக்கன் கள்ளம் மறைஞ்சது. அதுக்கு என்னப்பா பண்றது? வாடகைக்கு வரும்போது எல்லாருமே பிரம்மச்சாரிகளா தான் வர்றாங்க. போகும்போது வீட்டுல இருக்கிற பிள்ளைகளை ஓட்டிட்டு போயிடுறாங்க. அட பிள்ளைகளை ஓட்டினா பரவாயில்ல, கொஞ்சம் ஏமாந்தா போதும் பொண்டாட்டிகளையும் சேர்த்து ஓட்டிட்டு போயிடுறானுங்க. ஆமா, நீங்க வந்து எத்தனை மாசம் ஆகுது? 12 மணி நேரம் ஆச்சு. பச்சை தண்ணி கூட குடிக்கல. பையன் பசியில இருப்பான் போல இருக்கு. என்ன உத்தியோகம்? ഞാൻ ஒரு சங்கீதக்காரனானு சினி ஃபீல்டில் பெரிய ஆளாயிட்டு வரும். உத்தியோகம் கையில இருக்கிறவனே ஒழுங்கா வாடகை கொடுக்க முடியறது இல்ல. நீ ஹார்மோனிய பொட்டியை நம்பி வந்திருக்கிறேங்கிற, அதுல என்ன வருமானம் வரப்போகுது? மிஞ்சி மிஞ்சி போனா ஒவ்வொரு வீட்லயும் 5 காசோ 10 காசோ கொடுக்க போறாங்க. எனக்கு வேண்டியது மாச வாடகை 30 ரூபாய். முதல்லயே அட்வான்ஸா 200 ரூபாய் கொடுக்கணும். 200 ரூபாயோ? எந்த குருவாயூரப்பா. நாங்க போயிட்டு வரோம். இருக்கடா. எந்த சாரே 100 ரூபாய் தன்னால் மதியோ? மதியாவது கிதியாவது 200 ரூபாய்க்கு ஒரு காசு குறைஞ்சா கூட வீடு கிடையாது. கொடுத்தா கூட இல்லைன்னா காலி பண்ணப்பா. சரி சாரே, வீடு நோக்கிட்டு அட்வான்ஸ் தராம். இந்த நோக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். முதல்ல அட்வான்ஸ், அப்புறம் தான் வீடு. எந்த சாரே, சாரிங்களை ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டு பறஞ்சால் நான் எந்த செய்யும்? அது அப்படித்தான்ப்பா, தட்டுப்புட்டு கொடுத்தா கூட இல்லைன்னா இடத்த காலி பண்ணிவிட்டு வேற இடம் பாரு. பாத்ரூம் எவிட? அதெல்லாம் பின்பக்கமா இருக்கப்பா. ஞான் இப்ப வரேன். எங்க பாத்ரூம் பக்கமா போற? அட்வான்ஸ் எடுத்து வரேன் சாரே. அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டு வர்றியா? என் வீட்டு பாத்ரூம்ல போய் அட்வான்ஸ் எடுத்துட்டு வரேன்னு போறானே. ஏண்டா என்னடா அது? அது ஒண்ணு இல்லைங்க, அவர் காசு விஷயத்துல ரொம்ப உஷாரு. மெட்ராஸ்ல பிக் பாக்கெட் அதிகன்னு அவங்கம்மா சொன்னாங்களாம். அதனால அடியில அருணாக்குடியில காசு முடிஞ்சு வச்சிருக்காரு. இந்த சாரே. முதல்ல வேட்டையை கீழே இறக்கி விடிய. 200 ரூபாய் இருக்கா? பணத்தை பாய் சுத்தின மாதிரி சுருட்டி வச்சிருக்கிறாரு. காசு விஷயத்துல ரொம்ப கெட்டிக்கார ஆளு போல இருக்குது. வீடு நோக்கம் பாக்கலாம். வாங்க வாங்க. சரியோ? சரி 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 சரி. அத
தெரியுற கூரை அதுதான் உங்க வீடு. இது எந்த சாரு? ഞാൻ மேல எங்கன சாடியா போகும்? நீ தாடவும் வேணாம் ஓடவும் வேணாம். வசந்தி, தாத்தா அங்க பின்னாடி கிடக்கிற ஏழையை கொண்டுட்டு வந்து இப்படி போடமா. ஆ ஓ, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இங்க வயசு பொண்ணுங்க இருக்கிற இடம், பார்த்து பதுவுசா நடந்துக்க. ஏதாவது கோளாறு கீழாறுன்னு என் காதுக்கு வந்துட்டு, பாத்தியா இதுல மாட்டி இருக்கிறிய தோல், இத கழட்டி போட்டு உன் தோலை உருட்டி இதுல மாட்டி போடுவேன். ஜாக்கிரதை. സാറേ, ഈ ലോകത്തിൽ യോഗ്യൻ ഒരു ആൾ ഉണ്ടെങ്കിൽ അത് ഈ പാലക്കാട്ടും മാധവനാണ്. போக போக பார்க்கத்தானே போறேன். போம்மா, போய் ரூம் திறந்து கூட்டி கட்டி சுத்தம் பண்ணிவிட்டு நீ வந்துரு. போ. பாத்து. ஏய், வேட்டியை விடப்பா. ஆய் வீட வேட்டி தூக்கி வா. பாத்து பாத்து நிதானமா வாங்க. ഇവിടെ மெட்ராஸ்ல ஹேர்பின்னான தாக்கோல். நீங்க வேணும்னா வேற பூட்டி சாவி வாங்கிக்கோங்க. யாரு இவரா? இவரா பூசா வாங்க போறாரு. பேசாம பின்ன குடுத்துட்டு போங்க. காலையில தான் கூட்டி விட்டுருக்கேன். வரேன். பின்னு பின்னு கொடுங்க பறக்குறாரு. தேங்க்ஸ். എന്താ ഓട്ടം மட்டும் ഉണ്ട്, താപ്പാലില്ല. എടോ എടോ ഇവിടെ വരൂ. എടോ, ഈ ഡോറിന് താപ്പാലില്ല. ഞാൻ വേസ്റ്റ് ചട്ടി എല്ലാം കളഞ്ഞ് തുവച്ച് കുളിക്കണം. നീ ഇവിടെ ഇരു. சரி. എടോ, താപ്പാലില്ല. ഞാൻ ഉള്ള പിറന്ന വേണിയായിട്ട് ഇരിക്കും. നീ എവിടെങ്കിലും പോയാൽ കൊന്നു കളയും. சரி இங்கே இருக்கும் போயா. ഇവിടെ നിൽക്കും. ഞാൻ നിന്നെ നമ്പിയേ മദ്രാസ് വന്നു. വേഗമായിട്ട് MSV ഇളയരാജ പോൽ ഞാൻ വലിയ മ്യൂസിക് ഡയറക്ടർ ആയിട്ട് വരണം. അരുൾ പുരിയൂ ഗുരുവായൂരപ്പ, അരുൾ പുരിയൂ. എടാ ഗോപി, പുറത്തെ പോയി സഹനം നന്നായിട്ടുണ്ടാന്ന് നോക്കുക. എടാ ഗോപി, എന്തിനാ ഈ சத்தம்? அதானே, நீ கவலையே படாத. ஆரம்பமே சங்கூதியாச்சு. நீ ஓஹோன்னு வருவ. ஓ நிஜமோ? சரி, வேகமாயிட்டு பூட்டி வரும். எடோ, பூட்ட நன்னாயிட்டு 2 தரம் வலிச்சு நோக்கிட்டு வரும்.
கோபி എന്താ ആസാന എന്തടാ പെൺകുട്ടി മീനും മണ്ണാങ്കട്ടി മൊത്തം വാസലേ വെച്ചിരിക്കുന്നു ഞാൻ പുറത്തേ പോകണം ആ പെണ്ണെടുത്ത് മാറ്റാൻ പറ വേഗമായിട്ട് പോടാ கர்மம் கர்மம் எங்க ஆசான் கீழே இறங்கி வர்றாரு இந்த மீன் எடுத்துட்டு போங்க என்ன விளையாடுறியா உங்க ஆசானுக்கு மாடி மட்டும்தான் வாடகைக்கு விட்டுருக்கு இது ஏன் வீட்டு வாசல் இங்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு போய் சொல்லு அதுக்கு இல்லைங்க எங்க ஆசான் ஐயரு அவருக்கு இந்த மீன் வாழலாம் பிடிக்காது ஓஹோ அவருக்கு பிடிக்காதுன்னா நான் மீன் சாப்பிடறத விட்டுற முடியுமா வேணும்னா நாளையில இருந்து அவருக்கும் மீன் குழம்பு வச்சு தரேன் சாப்பிட்டு பழக்கப்படுத்திக்க சொல்லு ஏண்டி அவர்தான் ஐயருன்னு சொல்றான்ல சும்மா ஏன் அவங்க கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்க அவர் போற வரைக்கும் இதெல்லாம் எடுத்துட்டு அந்த பக்கமா போ எடுத்துக்கிட்டு போ விவரம் கட்டத்தனமா தகராறு பண்ணிக்கிட்டு அதானே மீனெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க சீக்கிரம் கீழே இறங்க என்ன அகத்திக்கு போனோம் மணி எவ்வளவு நின்னு போய் 11 இருக்கும் வாசல்ல படுங்க எந்த வாசல் கிடக்கணும் யார் வாடகை தரணும் இல்ல காலையில வீடு வாடகை கொடுக்கும்போது என்ன கண்டிஷன் போட்டோம் எந்த கண்டிஷன் போட்ட என்ன கண்டிஷன் போட்டோம்னு தெரியல 10 மணிக்கு மேல வந்தா கதவு திறக்க மாட்டோம்னு சொன்னோம்ல சொன்னமா இல்லையா இதுக்கு அப்பவே சொன்னேன் சமைக்கணும் மறந்து போச்சா அப்ப இன்னைக்கு வாசல்லே படுங்க நாளையில இருந்து மறக்காது நாளையில இருந்து கரெக்ட் ஆயிட்டு வரோம் இதான் லாஸ்ட் வார்னிங் நாளையில இருந்து 10 மணிக்குள்ள வரணும் என்ன சரி என்ன மோசம் சொல்லிட்டு பதில் வருது சரி இதுக்கு முதல்ல இருந்து முஞ்சியே பரவாயில்ல கதவை தாழ் போட்டு நல்லா இழுத்து பார்த்துட்டு வந்து படுங்க கீழே இறக்கி விடுங்க ஏங்க உங்ககிட்ட சுண்ணாம்பு இருக்கா சுண்ணாம்பு எதுக்கு வெத்தலை பாக்கு போடுறதுக்கா அதுக்கு இல்லைங்க எங்க ஆத்தானுக்கு விரல் அடிபட்டு காயமாச்சு அதுக்கு தடவுறதுக்கு அதுக்கு சுண்ணாம்பா தடவுவாங்க அது மட்டும் தானே காசு இல்லாம ஓசியில கிடைக்குது அதுக்காக எதை வேணா தடவுறதா ஒரு 3 ரூபா கொடுத்து பர்னால் வாங்கி போட சொல்லு 3 ரூபா கொடுத்து பர்னால் வாங்கி தடவுதா யாரு அவரா நீங்க ஒண்ணு 3 வேளை சாப்பிடறதுக்கு செலவு அதிகமாகுதுன்னு ஒரு வேளை குறைச்சிட்டே வர்றாரு அவராவது பர்னால் வாங்குறதாவது கொஞ்சம் இந்த கடைக்கு போய் ஒரு பர்னால் வாங்கி கொண்டு போய் கொடு ஐயோ வேண்டாப்பா ஆசானுக்கு தெரிஞ்ச சாமி ஆடுவாரு கடையில வாங்கினேன்னு சொல்லாத நான் கொடுத்தேன்னு சொல்லு ஆமா உங்க ஆசா என்ன ரொம்ப கஞ்சமா கஞ்சன்னு சொல்ல முடியாது ஊர்ல அவர் குடும்பம் ரொம்ப பெருசு தம்பி தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க அவங்க அப்பா இல்ல அம்மா வீட்டு வேலை செய்யறாங்க நேத்து கூட அவசரமா 100 ரூபாய் பணம் வேணும்னு அவங்க அம்மா கிட்ட இருந்து லெட்டர் வந்தது கையில காசு இல்ல ஆஸ்பத்திரியில போய் ரத்தத்தை கொடுத்துட்டு பணத்தை வாங்கி ஊருக்கு அனுப்பிச்சு வச்சாரு கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க ஏங்க இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க டேய் கோபி ஏய் என்னங்க என்னடா நீ மட்டும் தனியா சுத்திட்டு இருக்க உன் ஆசை எங்க அதோ மரத்தடியில மெய் மறந்து டியூன் போடுறாரு பாருங்க ஆமா கையில என்ன ஈர துணியோட உலகத்துல பசிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வைத்தியங்கள் உண்டோ அத்தனை எங்க ஆசானுக்கு தெரியும் அதுக்கு ஈர துணியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவ இந்த ஈர துணிய நல்லா பசிக்கிறப்பா இப்படி வயிற்றுல இருக்க கட்டிக்கிட்டா சுத்தமா பசியா இருக்காது எங்க ஆசானுக்கு அப்பப்ப இதான் சாப்பாடு லோகத்துக்கும் ராஜா ஞான் தன்னே ஈரேழு லோகத்துக்கும் ராஜா ஞான் தன்னே என்ற ராஜசபையில் நர்த்தகி நீயல்லோ நீ கூட சாப்பிடலையா எங்க ஆசை அந்த விஷயத்துல மட்டும் புத்தருங்க அவர் சாப்பிடுறாரு இல்லையா எனக்கு டீம்னா வாங்கி தந்துருவாரு அந்த ஆள் எதுக்குடா இப்படி மெட்ராஸ்ல வந்து கஷ்டப்படணும் பேசாம சொந்த ஊருக்கே போக சொல்லு அவர் லட்சியவாதிங்க நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் தூங்கவே மாட்டாரு என்ன லட்சியவாதி ஏண்டா
உன் ஆசானுக்கு நிஜமாவே டியூன் போட தெரியுமா? பாலக்காட்டு மாதவனுக்கு மியூசிக் தெரியுமோன்னு ஒரு மதராஸ் பெண் குட்டி சோதிச்சோ. ஆமா ஆசான, உங்களுக்கு பிரமாதமா டியூன் போட தெரியும், பாட்டு பாட தெரியும்னு அந்த பொண்ணுகிட்ட எவ்வளவு சொன்னேன், கேட்க மாட்டேங்குது. எடோ கோபி, ஞான் ഇപ്പോൾ வாசிக்கும் ஒரு ராகத்தில் ആ പെൺകുട്ടി മതിമയങ്ങി ഇവിടെ വരണം. അങ്ങനെ വരലെങ്കിൽ ഈ പാലക്കാട്ട് മാധവൻ ஒரு புறத்து மீசை எடுக்கும். பாத்திரம் இருந்தா கொடுங்க. உங்ககிட்ட டம்ளர் இருக்குமே. டம்ளர் எல்லாம் சாம்பார் வேணா பத்தாதுங்க. ஏதாவது அண்டாவது குண்டாவது கொடுங்க. குண்டாவா? அவ்வளவு இட்லியா வாங்க போற? 2 இட்லி தாங்க. ஆளுக்கு ஒரு இட்லியா போட்டு சாம்பார்ல கரைச்சு குடிப்போம். 4 இட்லி சேர்த்து வாங்கினா உங்க ஆசை குறைஞ்சிடுவாரா? இப்போதைக்கு 2 இட்லி தான் காசு இருக்கு. நாளைக்கு இதுவும் இருக்குமா இருக்காத சந்தேகம். சரி, நீ ஒண்ணு பண்ணு. நான் உனக்கு 50 பைசா தரேன். நீ போய் இன்னொரு 4 இட்லி வாங்கி திருப்தியா சாப்பிட்டு வா. அது எப்படிங்க எங்க ஆசானை விட்டுட்டு நான் மட்டும் போய் சாப்பிடுறது? அது குரு துரோகம். நீ முதல்ல சாப்பிடுற. உன் ஆசானை பத்தி அப்புறம் யோசிப்போம். എന്റെ ഗുരുവായൂരപ്പ, ഞാൻ ഇവിടെ വന്ന് 1 മാസം കഴിഞ്ഞ് ഇതുവരെ മ്യൂസിക് ഡയറക്ടർ ചാൻസ് കിട്ടിയില്ല. കയ്യിലിരിക്കുന്ന പൈസ ഈ മാസം വാടകയ്ക്ക് തന്നെ വരും. അടുത്ത മാസം വാടകയ്ക്ക് ഞാൻ എന്ത് ചെയ്യും? പറയൂ ഗുരുവായൂരപ്പ, പറയൂ. சாமி வீட்டை காலி பண்ணிட்டு சொந்த ஊருக்கே போய் சேரு. ആരാണിത്? എന്റെ ഗുരുവായൂരപ്പനോ സംസാരിക്കുന്നത്? குருவாயூரப்பன் இல்லையா, வீட்டுக்கார அப்பன். நமஸ்காரம். நமஸ்காரம். யோ, நீ வந்தன்னைக்கே உனக்கு நான் சொல்லி இருக்கிறேன்ல, இந்த மாதிரி ஹார்மோனிய பொட்டியை வச்சுக்கிட்டு மெட்ராஸ்ல பொழைக்க முடியாதா அப்படின்னு. பேசாம அதை தலையை சுத்தி எரிஞ்சு விட்டு வேற வேலை வெட்டிய பாரு ஐயா. അതില്ല സാറേ, എനിക്ക് വിശ്വാസമുണ്ട്. ഒപ്പം സത്യമായിട്ട് എനിക്ക് മ്യൂസിക് ഡയറക്ടർ ചാൻസ് വാങ്ങി തരും. ஆமா, குருவாயூரப்பன் நேரம் மெட்ராஸுக்கு வந்து பாண்டி பஜார்ல குருவாயூரப்பன் பிலிம்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு உனக்கு வண்டி அனுப்பிச்சு உன்னை பெரிய மியூசிக் டைரக்டர் ஆக்க போறாரு. நீ ஒரு முடவாதம் பிடிச்சவன், உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுனா அது பெரிய சமாச்சாரம். இந்த மாசம் வாடகை எடு. தரவாத எடு, உடு. இருளையில வரமாட்டேங்கிற. என்னங்க இது? இட்லி தான். உன் ஆசானை கொண்டு போய் கொடு. சட்னி உள்ள வச்சிருக்கேன். சரிங்க. ஏய் ஏண்டா, உன் ஆசா 2 இட்லி தானே காசு கொடுத்தாரு. இப்ப இவ்வளவு இட்லி எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? கடனுக்கு வாங்கினேன்னு சொல்லுவேன். முண்டோ, நான் கொடுத்தேன்னு சொல்லுடா. ஐயோ, அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க. எங்க ஆசா கோச்சுக்காரு. ஒன்னும் கோச்சுக்க மாட்டாரு. அவருக்காக நானே ஸ்பெஷலா ரெடி பண்ணேன்னு சொல்லு. இத பாருங்க, எங்க ஆசா பட்னி இருந்தான்னு கிடப்பாரு. ஆனா அடுத்தவங்க கிட்ட கை நீட்ட மாட்டாரு. എത്ര ഇഡ്ലി? 5-6 இட்லி இருக்கும். 5 ഞാൻ 2 കല്ല് പൈസ തന്നു. கடையில வாங்கல, அண்ணி கொடுத்தாங்க. അന്നിയോ? അതാരാണത്? அதான் கீழ் வீட்டுல இருக்க வசந்தி அம்மா. வேணாமா வேணாமா, காலங்காத்தால வயிறு ரொம்ப தின்னா மந்தமா இருக்கும், தூக்கம் வந்துரும்மா. നീ മിണ്ടാതിரு. ഇതാ സാറേ, ഞാൻ പാവപ്പെട്ടവൻ തന്നെ, പച്ച പിച്ചക്കാരനല്ല. എന്താണിത്? என்னப்பா இது? இட்லி தானே? இதுக்கு போய் ஏன் பிச்சைக்காரன் கிட்டக்காரன் பேசிட்டு இருக்கிற? ഇത് ഈ വീട്ട് ഇഡ്ലിയാണോ? നിങ്ങൾ മോൾ കൊടുത്തയച്ച് ഞാൻ ചോദിച്ചോ? என்னம்மா இது? அந்த ஆளு நம்ம வீட்டு இட்லிங்கிறான், நீயா கொடுத்து அனுப்பிச்ச? அது வந்து தாத்தா வந்து. ഇതാ സാറേ, എനിക്ക് ഇതൊന്നും പിടിച്ചില്ല. ഈ പാലക്കാട്ട് മാധവൻ പട്ടിണി കിടന്നാലും കിടക്കും, யாரிடத்திலும் கையிட்டு வாங்கிட்டிല്ല. മോരിടത്തിൽ പറഞ്ഞോളൂ, ഞാൻ வரான். ஏமா, நம்ம வீட்டு இட்லியை அவனுக்கு எதுக்கு கொடுத்து அனுப்பிச்ச? என்ன அர்த்தத்துல கொடுத்து அனுப்பிச்ச? நம்ம சமையல் கட்டுல இருக்கிற இட்லி மேல மாடிய சுத்துதே, என்னம்மா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா. அந்த சின்ன பையன் வந்து பசிக்குது, சாப்பிடறதுக்கு அந்த ஆளு காசு கொடுக்கலன்னு சொன்னா, பாவம் நினைச்சு இட்லி கொடுத்தேன். அதை போய் அவர்கிட்ட கொடுத்துட்டான் போல இருக்கு. அதான் சத்தம் போட்டு போறாரு, வேற ஒண்ணும் இல்ல. பசிக்குதுன்னு பரிதாபப்பட்டு நீ கொடுத்த. அவன் என்னமோ பெரிய மகாராஜா விட்டு குழந்தை மாதிரி என்ன மலையாளத்துல திட்டிட்டு போறான். இன்னைக்கு அவன் உண்டு நான் உண்டுன்னு பாத்துறேன். பொட்டி தட்டில வெளியில தூக்கி எறிஞ்சு கைய காலமா சும்மா வேங்க தாத்தா. எதுக்கு வேண்டாங்கறியா? அப்ப 3 இட்லியை என் தட்டுல வச்சு அரை குண்டான் ஜாம்பார ஊத்து. சும்மா இதெல்லாம் பேசாத ஆசானே. காலையில உன்ன ஒரு சினிமா கம்பெனி கூட்டி போனல்ல, என்னடி ராக்கமா ஸ்டைல்ல ஒரு டியூன் போட சொன்னாங்கல்ல, மரியாதையா போட வேண்டியதானே? அதை விட்டுட்டு அந்த மாதிரி டியூன் போடுறதுன்னா அதுக்கு விஸ்வநாத சாரையே கூப்பிட்டுக்கோனா என்ன அர்த்தம்? இப்படி எல்லாம் கௌரவம் பாத்தீங்கன்னா நீ எப்படி மியூசிக் டைரக்டர் ஆவ? ആ ട്യൂൺ ആ മ്യൂസിക് ഡയറക്ടറെ പോടട്ടെ. ഈ മാധവനുக்கு ஒரு ஸ்டைல் உண்டு. ஆமா, பெரிய ஒரு ஸ்டைல். காலையில என்ன ஒரு கம்பெனி கூட்டி போனல, அங்க டியூன் போட சொன்னாங்கல்ல,
ആ ട്യൂൺ വളരെ നന്നായിട്ട് ട്യൂണാണ് ഞാൻ ഇട്ടത്. കേള്. തല്ലല്ലേ താലല്ലേ 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 താലല്ലേ. இதான ஹோஸ்டல். நான் பாடுறேங்க. ரூபத்தரா மஸ்தானா प्यारे मेरा देवाना ഓൾക്ക് നിക്ക് നിക്ക്. ഇത് എന്റെ ട്യൂൺ. സത്യമായിട്ട് ഇത് എന്റെ ട്യൂൺ. ഈ ട്യൂൺ എങ്ങനെ ഹിന്ദിക്ക് പോയി? காப்பி அடிச்சிட்டு வந்து போய் சொல்ல வாத்தியார. இல்லடா கோபி, சத்தியமாயிட்டு இது எந்த டியூன். 10 வருஷம் முன்பு கேரளாவில் ஒரு நாடகத்துக்கு ஞான் இட்ட டியூனான இது. அப்புறம் இப்படி ரயில் ஏரியா பாம்பே போச்சு. பாம்பே? இப்பதന്നെ ഞാൻ ഓർമ്മിക്കുന്നു. കേരളാവിൽ എന്റെ നാടകം കാണാൻ ബാംബെയിൽ നിന്ന് ഒരു ഹിന്ദിക്കാരൻ വന്ന് അയാൾ തന്നെ എന്റെ ട്യൂണെ കാപ്പി അടിച്ച് ബാംബെ കൊണ്ടുപോയി കാശാക്കി. ஆமா, இது என்கிட்ட சொன்ன மாதிரி வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாத, கல்லடி கிடைக்கும். போடா, சத்தியம் എന്താണെന്ന് ആ ഗുരുവായൂരപ്പനെ അറിയൂ. சரி, மணி 11க்கு மேலே ஆச்சு. இப்ப கதவு தட்டினா அந்த அம்மா சண்டைக்கு வரும். நான் இப்படி படுத்துக்கிறேன், நீ அப்படி ஓரங்கட்டு. എടോ ഗോപി, ഭയങ്കര കുളിരടാ. എടോ കதவை தட்டடா. சும்மா ராதானா, அந்த பொண்ணு சரியான வாயாடி. அதுகிட்ட நேரத்துல யாரும் வாங்கி கட்டிக்கிறது. காலையில இருந்து ரோடோட இழுத்தடிச்ச மனசுல கொஞ்ச நேரமா நிம்மதியா தூங்க விட மாட்டியே. நமஸ்காரம். கோபி போய் ஞான். எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். காலையில நான் இட்லி கொடுத்து அனுப்பிச்சேனே, ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளைக்கு எதுக்காக இட்லி கொடுத்து அனுப்புவா? என்ன அவமானிச்சதல்ல நீங்கள் അങ്ങനെ செஞ்சது. ഞാൻ മുൻപേ പറഞ്ഞിട്ടുണ്ട്. ഇതാ, ഞാൻ പാവപ്പെട്ടവൻ തന്നെ, പച്ച പിച്ചക്കാരനല്ല. ഈ പാലക്കാട്ട് മാധവൻ അന്തസ്സുള്ള കുടുംബത്തിൽ ജനിച്ചവനാണ്. ഈ അവമാനം സഹിച്ചിട്ടില്ല. എന്താ താത്ത വരട്ടും, ആ കേവലം വരട്ടും. എന്താ? ஏங்க, அது ஹார்மோனியம் வச்சிருக்க, அந்த பொம்மை எவ்வளவு? 3 ரூபாய்ங்க. ரொம்ப அநியாயமா சொல்றீங்களே, கொஞ்சம் கம்மி பண்ண கூடாதா? 3 ரூபாய்க்கு ஒரு பைசா குறைக்க மாட்டேன். சரி கொடுங்க. இந்தாங்க. ராஜராஜ ராஜேஸ்வரி ஓம்கார பிரணவாஹரி ஓம்கார பிரணவாஹரி. எப்பா மாதவா, உனக்குத்தான் சாதிசனம் உறவுக்காரங்க யாருமே இந்த ஊர்ல இல்லையே. இந்த மாதிரி வீட்டுல விசேஷம் நடக்கும்போது கலந்துக்க வேண்டியதானே. தந்தடி சாக்குல சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும், ஒரு வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். എന്താ സാപ്പാടോ? ഈ മാധവൻ എന്താ ഊണ് കളിക്കാനേ ഇവിടെ വന്ന്? ഞാൻ വരില്ല. இரு மூக்கு மேல கோவம் வந்தா எப்படிப்பா? உயிரை வேட்டி தூக்கிட்டு ஏறிடுவியா மாடி மேல? சும்மா ஒரு வார்த்தையை சொன்னப்பா. வா உட்கார், உட்காருப்பா, உட்கார். சாய். எந்தடா கோபி, நீ எப்போ வந்த? சோறு போடுறதா கேள்விப்பட்டேன். அது 6 மணிக்கு வந்து உட்கார்ந்துட்டேன். தாரணி. எடோ, தாரணி அல்லடா, தாரணி. சுண்டலுக்காக பாடுற பாட்டு. இதுல சுதி என்ன வேண்டி கிடக்கு? கொஞ்ச நேரம் சும்மா இருவாதேர. கோபி, அந்த பொம்மையில உன் ஆசா மாதிரியே ஒரு பொம்மை இருக்கு பாத்தியா? எங்க? அது இருக்கு. ஆமா, பச்சை சட்டை போட்டுக்கிட்டு கையில ஆர்மினிய பெட்டி வச்சுக்கிட்டு ஆசா மாதிரி தான் இருக்கு. அதுகிட்ட இன்னொரு பொம்மை இருக்கு பாத்தியா? ஆமா, என்ன மாதிரியே இருக்குல்ல? ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? புரியுது. ஆசங்கிட்ட போய் சொல்றியா? வேற எங்கேயாவது உட்கார்ந்துருக்கணும். நான் தெரியாதனமா அங்க வந்து உட்கார்ந்துட்டேன். போய் சொல்லுடா. சொல்றேன். ஆசானே, அங்க பாருங்க, உங்களாட்ட ஒரு பொம்மை. எவ்வளவு? அதோ பச்சை சட்டை போட்டுக்கிட்டு கையில ஆர்மினிய வச்சுக்கிட்டு. அது என்னை போல் உண்டு. அதுக்கு பக்கத்துல ஒரு பொம்பளை பொம்மை இல்ல? அது யாரு மாதிரி இருக்கு? நம்ம வசந்தி அக்கா மாதிரி இல்ல? ஜோடி பொறுத்த எப்படி பிரமாதம். ഇപ്പോൾ നോക്കിയോ, ഈ ജോഡി പൊരുത്തം പ്രമാദമായിട്ടുണ്ട്. குருவே, சில விஷயங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு நான் குருவா இருக்கேன், நீ சிஷியனர்.
ஆஹா, எந்த ஒரு தரிசனம்! சூரிய பகவானே, சூரிய பகவானே, சூரிய பகவானே, சூரிய பகவானே, சூரிய பகவானே. இந்த ஆளை நம்ம லவ் பண்றோம்னு எத்தனையோ விதமா சொல்லி பார்த்துட்டோம். ஆனா இந்த ஆளு புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியலையே. ஒருவேளை நாம குளிக்கிற அழக பார்த்து அதுல இந்த ஆளுக்கு லவ் வருமா? சரி, காசா பணமா கடைசியா ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமே. சூரிய பகவானே, சூரிய பகவானே, சூரிய பகவானே, ரட்சிக்கும் சூரிய பகவானே, சூரிய பகவானே. ஆஹா, ஆஹா, பிரம்மாண்டமாயிட்டு உண்டு. இப்போ நீங்கள் பாடினது பந்துராளி ராகம். ராகத்தில் கடைசியாயிட்டு பாடினதில் நீங்கள் ஒரு சிறிய மிஸ்டேக் செய்து. நோக்கோ, நான் பாடுங்க. கப மகரி சாச சரினி சரிகரி கக கம பதா. அது மிஸ்டேக் ஆனும். ಈ பந்துராளி ராகத்தில் பெரிய தா வரில்ல, சின்ன தா வரணும். கம பதா பதா பதா. நிறுத்தப்பா, എന്തിനാ അടുക്കുന്ന? ഞാൻ പാടുന്നില്ലേ? നോക്കൂ, ഗമ പത അങ്ങനെയില്ല. പത പത മപത ഗമ പത ഗമ പത ഗമ 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 പത ഗമ 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 പത ഗമ പത ഗമ പത ഗമ പത ഗമ 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 പത ഗമ പത ഗമ പത ഗമ ഗമ ഗമ. എന്താണിത്? சப்பானி சப்பானி சப்பானி, டியூப்லைட் டியூப்லைட் டியூப்லைட், முண்டை 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 முட்டை முட்டை, மொத்தத்தை நீ பார்த்து. என்னங்க உள்ள வரலாமா? வாடா சின்ன வாத்தியாரே. என்ன? சட்டை கஞ்சி போட்டு இஸ்திரி பண்ணன, கஞ்சி வாங்கலாம்னு வந்தேன். சாதம் இப்பதான் வெந்துட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு தரேன். சரியா போறவ? டேய் கோபி, என்ன இப்ப அவசரம்? உட்காரு உட்காரு. என்ன என்னங்க உன் ஆசை என்ன செஞ்சுட்டு இருக்காரு? மாமூல் உத்தியோகம் தான், டியூன் போட்டுட்டு இருக்காரு. ஆமா, அந்த ஆள் டியூன் போட்டு 5 ஆச்சு. டேய் கோபி, கலைஞன்னா ரசிக்க தெரியணும். ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க தெரியல, அந்த ஆள் எங்க மியூசிக் டைரக்டர் போறாரு. கரெக்ட்டுங்க. நீங்க இட்லி கொடுத்தப்போ நான் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அந்த ஆள் ஒரு டியூப்லைட். அவர் நிலைமையில நான் இருந்து என்கிட்ட இப்படி ஒரு பொண்ணு நடந்துட்டா நம்மட்டு பீச் சினிமா பார்க்னு கூட்டி போய் செட்டப்பே பண்ணிருப்பேன். ஊங்கி அரைஞ்சு என்ன பாரு, படவா ராஸ்கல். என்ன பேச்சு பேசுற நீ? உன் வயசுக்கு நீ இப்படி பேச மாட்டா? உங்க வயசுக்கு நீங்க மட்டும் என்கிட்ட இதெல்லாம் பேசலாமா? தப்புதான்டா, தப்புதான். உன்ன மாதிரி சின்ன பசங்களை தூது விடுறது மிஸ்டேக்னு எனக்கே நல்லா புரியுது. இருந்தாலும் வேற வழி இல்லையே. டேய், எனக்கு ஒரு உதவி செய்யறியா? எப்படியாவது ஆசாங்கிட்ட போய் என் மனசுல இருக்கிறத கொஞ்சம் ஜாடமாடியா சொல்றியா? சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க, இப்போ நான் போய் சொல்லிட்டு வந்துருவேன். ஆனா அதையும் அந்த ஆள் உங்க தாத்தா கிட்ட சொல்லிட்டாருன்னா? ஐயோ வேண்டாம், அந்த ஆளு செஞ்சாலும் செய்வாரு, அப்புறம் என் மானமே போயிடும். ஏங்க இப்படி ஒண்ணு செய்யலாமா? எப்படி? நீங்க காதல் பாட்டை 4 வரை எழுதி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து டியூன் போட சொல்லுங்க. சொன்ன அவருக்கு தமிழ் தெரியாது. டியூன் போட சொன்னா பாட்டுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாரு. பாட்டுக்கு அர்த்தம் சொல்ற மாதிரி உங்க மனசுல உள்ள சொல்லிடுங்க. அப்போவாது புரிஞ்சுக்கிறாரான்னு பாப்போம். கரெக்டா, இது நல்ல ஐடியா. இதுல நிச்சயமா புரிஞ்சுக்குவாரு. ஆமா, என்ன பாட்டு எழுதுறது? ஆமா, ஆனா அவன் நல்லா இருந்து உங்களுக்கு எல்லாம் நானே சொல்லி கொடுக்க முடியுமா? லவ் பண்றது நீங்களே யோசனை பண்ணி ஏதாவது பாட்டு எழுதுங்க. பயப்பட வேண்டாம், நான் உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டேன். நீங்க மியூசிக் டைரக்டர் தானே? അതെ. ട്യൂൺ പാட தெரியுமா? എന്താണിത്? ഞാൻ മ്യൂസിക് ഡയറക്ടർന്ന് പറഞ്ഞല്ലേ, പിന്നെന്താ കളിയോ? களியும் இல்ல சோறும் இல்ல. உங்களுக்கு உண்மையிலேயே திறமை இருந்தா நான் குடுக்குற அந்த பாட்டுக்கு டியூன் போடுங்க பார்க்கலாம். என்ன
இப்ப முடியுமா முடியாதா? பாலக்காட்டும் மாதவனை ஒரு மதராஸ் பெண்குட்டி பரிசோதிச்சோ. எந்தான் இது? தமிழ் தமிழ் நான் படிக்கிறேன். அத நல்ல மனசுல அர்த்தம் பண்ணிட்டு அப்புறமா டியூன் போடுங்க. எந்தடா எந்த பறையன்? வாத்தியார அவங்க என்ன சொல்றாங்கன்னா சொல்ற நல்லா மனசுல புரிஞ்சுட்டு அப்புறம் டியூன் போட சொல்றாங்க. வாசிக்க. எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். நிக்க நிக்க நிக்க. ஃபர்ஸ்ட்ல சிச்சுவேஷன் ஏதானோ? சிச்சுவேஷன் இப்போ நீங்க இருக்கீங்க, நான் இப்படியே இருக்கணும். நான் இருக்கேன். நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு லவ். லவ்? ஓ, ஒரு பெண்குட்டிக்கும் ஒரு ஆளினும் பிரேமம். குட்டிலாம் கிடையாது, எனக்கும் உங்களுக்கும் தான் லவ். அதே நான் மலையாளத்தில் பறஞ்சது. சரி சரி. இப்போ நாம லவ் பண்றோம் இல்லையா? ஒரு நாள் நைட்ல யாருக்கும் தெரியாம தனியா இங்க வரேன். அப்போ நாம ரெண்டு பேரும் ஜோடியா கை கொத்துட்டு சந்தோஷமா பாட்டு பாடுறோம். நான் சொல்ற சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியுதுங்களா? മനസ്സിലായി മനസ്സിലായി. ലവ് ഡു ഇറ്റ്. നൈറ്റ് എഫക്ട്. നസീറും ശീലാവും ആക്ട് ചെയ്താൽ നന്നായിട്ട് ഇരിക്കും. அதான் அது நசீரு. അതെന്റെ വാദ്യാർ. ലിറിക് ഏതാണോ? எனக்கும் உனக்கு தான். എന്തടാ അത്? உங்க ஜோடி பொருத்தம் ஒரு செட்டப்பா இருக்குன்னு சொல்றாங்க. എനിക്ക് ഉണക്കും താ പൊരുത്തം. இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? എന്താ? நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது அவங்க அம்மாவுக்கும் தாத்தாவுக்கும் தெரிஞ்சா உதவும்ல அத சொல்றாங்க. എനിക്ക് ഉണക്കും താ പൊരുത്തം. ഇതിൽ എത്ര കண்களுக்கு வருத்தம். நெக்ஸ்ட் லைன். நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இனி கிடைக்கும்? இதேதானே? அதாவது இந்த மாதிரி ஜோடி இந்த உலகத்திலே இல்லையா, அதான் அர்த்தம். ஓஹோ. எனக்கு உனக்கும் தான் பொருத்தம். இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? ஓகே ஓகே. உனக்கும் தான் பொருத்தம். இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? ஓகே ஓகே. எடோ எனக்கும் உனக்கும் உள்ள பொருத்தம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? எனக்கும் எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? எனக்கும் கிடைக்கும். நோக்கியோ டியூன் நோக்கியோ. நெக்ஸ்ட் லைன் ஏதானோ? நீ வாத்து இனி உங்ககிட்ட சொல்லி புண்ணியம் இல்ல அதானங்க? அதே லைனும். ஆமா, நான் வாத்து என்கிட்ட சொல்லி புண்ணியம் இல்ல அப்படின்னு பாடுங்க. நான் வாத்து என்கிட்ட சொல்லி புண்ணியம் இல்ல. நான் வாத்து മാധവൻ 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 എന്താ ഇങ്ങനെ വിളിക്കുന്നു? കോർട്ടോ? പിന്നെന്തയാ ഒരു തലയിലെ കൂപ്പിട്ടാ കേറിങ്ങി വരിക. എന്താ എമ്മോ രസീത്? ഞാൻ ആർക്കും പണം അയച്ചിട്ടില്ല. നീ അഡ്രസ് മാറി വന്നു. யோ பாலக்காட்டு மாதவன் நீதானே? உனக்கு தான் ரசீது. கோபி, എടോ ഗോപി. என்ன சொன்ன? എന്തടാ അത്? ഞാൻ അമ്മയ്ക്ക് പണം അയച്ചില്ലല്ലോ. പിന്നെ എങ്ങനെ രസീത് വന്നു? எனக்கு என்ன தெரியும் யார் அமிச்சாங்களோ எனக்கு தெரியாது. நான் உள்ள துணி மடிக்கணும், நான் வரேன். ஏண்டி வசந்தி, உன் தங்க வளையல் எங்க காணாம போயிடுச்சு சொல்லி உன் தங்கச்சி கிட்ட சொன்னியாமே? வீடு பூரா நல்லா தேடி பாத்தியா? தேடி பார்த்தா எங்க தொலைஞ்சு போயிடுச்சு போல. தொலைஞ்சு போச்சா? ஏண்டி கண்டாண்டி வளையல் தொலைச்ச மாதிரி சாதாரண சொல்லிட்டு இருக்கியே. தங்கண்டி தங்கம். கொஞ்சமாவது காசுடைய அருமை தெரிஞ்சிருந்தா இவ்வளவு அஜாக்கிரதை இருந்திருப்பியா? உங்ககிட்ட தான் நீ பேசிட்டு இருக்க. அமுக்கா மாதிரி வாய மூடிட்டு இருக்கியே. எங்க தொலைச்சுன்னு சொல்ல, நானா போய் தேடி பாக்குறேன். அட, தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா சும்மா விட்டுற வேண்டியதானே? அத போய் வளவலன்னு பேசிட்டு இருந்தா காணாம போனது திரும்ப கிடைச்சிருமா? ஆமாண்டி, நான் பேசுறது உனக்கு அப்படித்தான் தெரியும். 3 வேளை நாங்க சாப்பிடுறோமோ இல்லையோ, பூத்தவளாச்சும் உனக்கு தங்கத்துல வலையை செஞ்சு போட்ட பாரு. என்ன அடிச்சுக்கலாம் பழசாலியே. கட்டவன் எவ்வளவு எடுத்து ஓடி போயிட்டான். அதுக்கு பத்தது இப்படிதானே இருக்கும். எனக்கு விடிவு காலமே இல்லையா? എടോ ഗോപി, இந்த வளையல் எடுத்து வா. எந்த வளையல்? வசந்தியோட வளையல். வசந்தி வளையல? அது
இந்தடா வசந்தி எடுத்து போய் கொடுத்து வா. பிடிச்சோடா. சத்தியமா சொல்றாங்க, உனக்கு மியூசிக் போட மட்டும்தான் தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. பரவாயில்ல, போய் கொடுத்து வா. சும்மா கொடுக்கணும்னு சொல்றியா? கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? ஆனா அந்த பொண்ணோட நிலைமையை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தா உங்க அம்மாக்காக வலையில அடகு வச்சு பணம் அனுப்பி இருக்கு. ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியல, நீ எல்லாம் எப்படி மியூசிக் டைரக்டரா போற? ഗോപി, സത്യം പറഞ്ഞെങ്കിൽ ഞാനും വസന്തിയെ വളരെ സ്നേഹിക്കുന്നു. நிஜமா வாசன? அப்படியே இத்தனை நாளா என்கிட்ட கூட சொல்லல. ഗോപി, ഞാൻ ഒരു മലയാളിയാണ്. വസന്തി ഒരു തമിഴ് പൊண்ணு. ഞാൻ ഒരു തപ്പ് ചെയ്താൽ അത് എന്റെ നാട്ടുകാരെ എല്ലാം ബാധിക്കും. നിശ്ചയമായിട്ട് ഈ കാതലെ വസന്തി വീട്ടിൽ யாரும் സമ്മതിക്കില്ല. അപ്പോൾ ഞാനും വസന്തിയും വീட்டை விட்டு ஓடி போகணும். അങ്ങനെ ஓடிப்போயால் வசந்தி குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேர் வரும். அதோடு வசந்திக்கு கல்யாண பிராயத்தில் ஒரு சிஸ்டர் உண்டு. ആ സിസ്റ്റർ കല്യാണം എങ്ങനെ നടക്കും? ഇതെല്ലാത്തെയും വിட ഞാൻ വേല വെട്ടി ഇല്ലാത്തവർ. വസന്തിക്ക് ഏതു വിധത്തിലും ഞാൻ പൊരുത്തപ്പെട്ടവനല്ല. അതുകൊണ്ടാണ് എന്റെ കാതലിനെ ഞാൻ മറച്ചു വെച്ചത്. என்ன மன்னிச்சிராசான, உன் நல்ல மனசை புரிஞ்சிக்காம நான் ஏதாவது தப்பா பேசிட்டேன். போட்டு கொண்டு இவ்வளவு நேரம் நீங்க பேசுனதில்ல, நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க சொல்றது எல்லாத்துலயும் நியாயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எனக்குன்னு சொல்ல ஒரே ஒரு நியாயம்தான் இருக்கு. ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னால இன்னொருத்தர் மேல ஆசை வைக்க கூடாது. அப்படி ஆசை வச்சு அது நிராசை ஆயிட்டா நிச்சயமா அவ வாழ்க்கையில எந்த நிம்மதியும் இருக்காது. இதுக்கு மேல உங்க விருப்பம். நல்ல மனசு வேணும் இல்லீங்களா? அது நம்ம வசந்தி மாதிரி பொண்ணுகிட்ட தானே இருக்கு. இது எல்லாத்தையும் விட இந்த சம்பந்தத்துல நான் ஏன் இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறேன்னு சொன்னா, ஏற்கனவே இந்த வீடு அடமானத்துல இருக்கு. அதோட கல்யாண வயசுல இன்னொரு பொண்ணு இருக்கு. பையன் நிலையும் சொல்றதுக்கு இல்ல. வசந்தியோட அப்பா வேற பொறுப்பு இல்லாம வீட்டை விட்டு ஓடிட்டாரு. இதையெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் நான் சட்டுப்புட்டுன்னு முடிக்கணுங்கிறேன். இன்னும் என்ன யோசனை? அவர்தான் இருக்கிற நிலைமையெல்லாம் யதார்த்தமா சொல்லிட்டார்ல. சரின்னு சொல்லி சீக்கிரமா ஒரு நல்ல நாள் பார்க்க சொல்லுங்கப்பா. நல்ல நாளுக்கு என்ன? நாளைக்கே தை 17, வெள்ளிக்கிழமை. ஏதாவது ஒரு கோயில வச்சு கல்யாணத்தை முடிச்சிடுவோம். என்ன அது? பத்திரிக்கை அடிச்சு 4 பேரை கல்யாணத்தை கூப்பிட வேணாம். நீ பாட்டுக்கு கோயில வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாங்கிறியே. இங்க பாருங்க, உங்களை விட பெரிய இடம்னு சொன்னா ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசி கெடுக்கணும்னு நினைப்பாங்க. அதோட மாப்பிள்ளைக்கு 2ஆம் கல்யாணம். ஆடம்பரமா அப்படி இப்படி செய்யணுங்கிற மாதிரி அவருக்கு ஒண்ணும் ஈடுபாடு இல்ல. நமக்கு வேண்டியது கல்யாணம் தானே. சரின்னு சொல்லுங்க. நீ சாயந்தரமே சம்பந்தியை கூட்டிட்டு வந்துடுறேன். ஜவுளி நகண்டட்டு என்ன உண்டோ வாங்க வேண்டியதை வாங்கி வேண்டிய ஏற்பாடு செஞ்சிருவோம். ஏன்பா மென்னு முழுங்கிக்கிட்டு? முழு மனசோட சரின்னு சொல்லுங்கப்பா. சரி, சாயங்காலமா சம்பந்தியை கூட்டிட்டு வாங்க. நல்லபடியா பேசி முடிச்சு நடத்திடுவோம். ரொம்ப சந்தோஷம். இந்த பொண்ணே வந்துருச்ச, ஒரு வார்த்தை கேட்டுருங்களேன். அவளை கேட்காது என்னங்க? எங்க பொண்ணு நாங்க சொன்னா மாட்டேன் நான் சொல்ல போறேன். நீங்க போய் வேண்டிய ஏற்பாடு கவனிங்க. சரி, சாயங்காலமா சம்பந்தியோட வரேன். போயிட்டு வரட்டுங்களா? என்னம்மா, அந்த ஆளு சாயந்தரம் சம்பந்தியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. மறுபடியும் கல்யாணம் ஏற்பாடா? ஆமா, எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டோம். நாளை காலையில உனக்கு கல்யாணம். தாத்தா, இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்காது. நானும் நிறுத்தத்தை விட நீங்களா நிறுத்திட்டு அது மரியாதையா இருக்கும். படார் படார் வார்த்தைகளை வீசாதம்மா. எது நல்லது எது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியும். அமர யோசனை பண்ணித்தான் இந்த முடிவுக்கே வந்திருக்கும். நீங்க என்ன முடிவு பண்ணினாலும் சரி, நான் என் முடிவை சொல்றேன். சாயந்தரம் சம்பந்தின்னு யாராவது இந்த வீட்டுக்குள்ள வந்தா நிச்சயமா நான் வெளியில போயிடுவேன். ஓஹோ, இந்த அளவுக்கு வந்துட்டியா நீ? உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது ரொம்ப தப்பா போச்சு. என்கிட்ட போய் எதிர்த்து பேசுற அளவுக்கு நிக்கிறேன். இங்க பார், வார்த்தை கொடுத்துட்டேன். இந்த கல்யாணத்தை நடத்தியா தீருவேன். நிச்சயமா இந்த கல்யாணம்
கோபி, என்ன சொன்ன? வசந்தி எந்த செய்யணும்னு நோக்கிட்டு வா. சாயங்காலத்துல இருந்து 3 தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. എടോ, ഞാൻ റോഡിൽ വെയിറ്റ് ചെയ്യും. നീ പോയി വസന്തി കൂട്ടി വരുമോ? നട. എന്താ ഇത് പെട്ടി? துணி பணம் நகையெல்லாம் இருக்கு. നോക്കോ വസന്തി, നമ്മൾ ഇപ്പൊ ഓടി പോകാനല്ല, കല്യാണം കഴിഞ്ഞ് ഇവിടെ തന്നെ വരും. ஐயோ வேண்டாங்க, உங்க வெளியூர்க்காது. திரும்ப இங்க வந்தா உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க. വസന്തി, ഈ കേരളക്കാരൻ മര്യാദയ്ക്ക് பயந்தவன் തന്നെ, പക്ഷേ പേടിയില്ല. கல்யாணம் கழிஞ்சு ഈ வீட்டுக்கே வரும், ஏது வந்தாலும் சரி. தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. முதல்ல பெட்டி வச்சுட்டு வரும். நீங்க எதுக்கு சொல்ற? போ வசந்தி. എടോ, 4:30 മണിക്ക് പുറത്തേ ഉള്ള കട തിരക്കും. മാലയും തലക്കേറും വാങ്ങിവா. இருக்கோ வசந்தி? வசந்தி, வசந்தி നോക്കോ. എന്താ വസന്തി? வசந்தி, நம்மள்தான் இப்ப கல்யாணம் செய்ய போகுதல்ல, பின்ன எந்த கரையினது? வசந்தி, வீட்டுல எல்லார்கிட்டையும் சம்மதம் வாங்கி ஊரறிய நம்ம கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா யாருமே இல்லாத அனாதைங்க மாதிரி. வசந்தி, நம்ம ஆசைப்பட்டது நடந்தால் அப்புறம் தெய்வம் கோயில் எல்லாம் எந்தன கரையண்ட வசந்தி. ஊரை விட்டு ஊரு பொழைச்சு வந்தவனி எவ்வளவு நெஞ்செழுத்து மறந்தா ஒண்ணும் தெரியாத பொண்ணு இப்படி கலந்துக்கிட்டு வந்திருப்ப. அசலூர்காரனை வீட்டுல குடி வைக்காதீங்க, தலைத்தலையா அடிச்சுக்கிட்டதை கேட்டீங்களா? பாவி, என் மானம் மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துட்டேடா. பாடி இந்த பக்கம் பாடி. சாரே, எப்போ நீங்கள் பெண்குட்டி வீட்டை விட்டு ஓடி வந்ததோ அவள் அப்பவே இன்னைக்கு சொந்தம். இனி நீங்கள் ஆசீர்வாதம் செய்யணும்தான் முறை. ஆசீர்வாதமா? ஏன் இன்னுமா பாத்துட்டு நிக்கிறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த டேப்லெட்ஸ் போடுங்க. இப்போ உனக்கு ரெஸ்ட் தேவை. ப்ளீஸ். தயவு செஞ்சு என்ன சித்திரவதை பண்ணாதீங்க. என்னால என் மனசு மாத்திக்க முடியல. கொஞ்சம் விஷம் கொடுத்து என்ன சாக விடுங்க. ஓகே, உன்னோட பிரச்சனைக்கு சாவு ஒண்ணுதான் ஒரு நல்ல முடிவுன்னா அதை நான் தடுக்க விரும்பல. எனக்காக ஒரு 5 நிமிஷம் ஸ்பேர் பண்ணு. என்னோட நிலைமை என்னங்கிறதையும் நானும் உனக்கு சொல்லிடுறேன். அதுக்கு நீயே ஒரு நல்ல முடிவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இஷ்டப்படி செய். என்னோட முதல் மனைவி பேர் சாந்தா. நானும் அவளுக்கு காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். தலைப்பிரசவங்கிறது
மறுஜென்மம் எடுக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா என் மனைவிக்கு அந்த பாக்கியம் இல்ல. முதல் ஜென்மத்தோடைய அவளுக்கு விதி முடிஞ்சிருச்சு. என் மனைவி மேல எனக்கு எவ்வளவு அஃபெக்ஷன்ங்கிறத எங்க அம்மாவை பார்த்தே நீ தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைங்கிற ஒரே காரணத்தினாலதான் இன்னைக்கு அவங்க படுத்த படுக்கையா இருக்காங்க. ஆஸ் எ டாக்டரா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எங்க அம்மாவுடைய சாவு நிச்சயம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் பிடிவாதத்தையே நான் மாத்திக்கிட்டேன். அட்லீஸ்ட் சாகும் போதாவது அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும் தான் இந்த கல்யாணத்துக்கே நான் சம்மதிச்சேன். இப்போ உன்னோட தற்கொலையினால அந்த நிம்மதி அவங்களுக்கு கிடைக்காது. அதுக்காக என் மனைவியா நீ நிரந்தரமா இங்கேயே தங்கணும்னு நான் எதிர்பார்க்கல. எங்க அம்மாவுடைய திருப்திக்காக மருமகங்கிற பேர்ல ஒரு வாரத்துக்கு மட்டும் இந்த வீட்டோட இரு. அதுக்கப்புறம் உன்னை நானே உன் காதலிங்கிட்ட சேர்த்து வைக்கிறேன். பண்பாட்டை மீறக்கூடாதுங்கிற பயத்துல தற்கொலைங்கிற பலகீனமான முடிவுக்கு போறது சரியில்லை. அதுக்காக என் கூட ஒரு பொய்யான வாழ்க்கை நடத்துறதையும் நான் விரும்பல. இது ரெண்டை விட உன் காதலிங்கிட்டே நீ திரும்பி போறது என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமானதான். காலையில உன்னை மறுபடியும் சந்திப்பேங்கிற நம்பிக்கை கூட திரும்பி போறேன். குட் நைட். மார்னிங். நான் ஹாஸ்பிட்டல் போறேன். நேற்று நைட் கொடுத்த டேப்லெட்ஸை காலையில மத்தியானம் கன்னியூ பண்ணு. நான் ஈவினிங் வந்துடுறேன். மிஸ்டர் மாதவன் எப்படி சிட்டியில தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நான் 2 daysல எப்படியா தேடி கண்டுபிடிச்சு உன் விஷயமா பேசுறேன். வரேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். மருமக தன்னை பார்க்க வருவான்னு அம்மா ஒவ்வொரு நிமிஷமும் ஆசையோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. மாமியாருங்கிற உறவு இல்லைனாலும் இன்னும் ஒரு வாரத்துல போக போற ஆத்மா. அதுக்காகவாது ஒரு தடவை கீழே போயிட்டு வந்துரு. ஏப்பா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறீங்கறியே, அந்த பொண்ணு என்ன நினைப்பா? ஒரு நாளைக்கு வீட்டோட இல்லப்பா, நான் ஆல்ரெடி பிக்ஸ் பண்ண ஆபரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதோட சில பேஷண்ட்ஸ்களை எல்லாம் நானே டெய்லி செக்அப் பண்ண வேண்டியிருக்கு. நான் வரட்டுமாமா? ஏப்பா வசந்த் ஏன் இன்னும் கீழே வரல? அது இத்தனை நாளா என் ரூம்ல உள்ள புக்ஸ் எல்லாம் கண்டபடி போட்டு வச்சிருந்தல, காலையில இருந்து வசந்தி தான் அதையெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி ரூமை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. குளிச்சுட்டு வந்துருவா. வசந்தி அவனுக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்குமா? இத்தனை நாளா கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ அம்மா சாக போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஒண்ணு இல்லம்மா, நீங்க சீக்கிரம் குணமாயிடுவீங்க. டாக்டர் மாதிரியே பேசாதடா, கொஞ்ச நேரத்துக்கு என் புள்ள மாதிரி பேசு. அந்த பொண்ணுகிட்ட என்னோட திருப்திக்காக மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நடந்துக்காதடா. அவளை கண் கலங்காம வச்சுக்குவேன். எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சொல்லுடா, அவளோட சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லு. என்னோட சந்தோஷத்தோட வசந்தியோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதோட மனசு சங்கடப்படாம எப்படி நடந்துக்கணுமோ அப்படியே நான் நடந்துக்கிறேன். நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். கலாட்டா நடந்தது இந்த கோயில்ல தான். ஆனா அவங்க யாரு என்னங்கிற விவரம் எனக்கு தெரியாது. அடிபட்ட ஆள் இப்ப எங்க இருக்காரு என்னங்கிற தகவல் யாருக்காவது தெரியுமா? அதான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேனே. இதோ இவன் கோயில் வாசல்ல தான் பூக்கடை வச்சுட்டு இருக்கான். அங்கதான் தூங்குவான். அவனை கேளுங்க, எல்லாம் தெரியும். என்ன சார்? இந்த நாள் ராத்திரி இங்க ஏதோ ஒரு கலாட்டா நடந்ததா? ஆமா சார், யாரோ 2 பேர் கல்யாணம் கட்டிக்கு வந்து கலாட்டா நடந்து போயிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை அடிச்சு போட்டு பொண்ணை கூட்டு போயிட்டாங்க. மாப்பிள்ளை யாரோ மலையாளி போல இருக்கு. அந்த ஆளுக்கு யாரும் இங்க சொந்தங்கிறதா தெரியல. ஏதாவது போலீஸ் என்கொயரி வரும், நாங்களாம் நைஸா கலந்துக்கணும். அப்புறம் அவரை ஏதோ ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் சேர்த்தாங்கன்னு சொன்னாங்க. என்ன ஹாஸ்பிட்டல் எதுங்கிறது நமக்கு தெரியாது சார். டிஃபன் சாப்பிடுங்க மம்மி. இது பாருமா, சும்மா என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. எனக்கு பசிச்சா நானே வந்து சாப்பிட்டுக்குவேன். கொண்டு போய் உள்ள வச்சுட்டு போ.
மணி 9 ஆச்சு மம்மி. மாத்திரை வேற சாப்பிடணும். எனக்கு மாத்திரையும் வேணாம், ஒண்ணும் வேண்டாம். நீ உள்ள போ. ப்ளீஸ் மம்மி. அடடடா, கொஞ்ச நேரம் வாய் ஓடிட்டு இருக்க மாட்டியா? போல. ஹலோ, யாரு உஷாவா பேசுறது? ஆமா டாடி. என்னம்மா புது மம்மி இன்னும் கோவமா தான் இருக்காங்களா இல்ல காபி டிஃபன்லாம் சாப்பிட்டாங்களா? இல்ல டாடி, நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். மம்மி சாப்பிடவே மாட்டேங்குது. அப்ப இன்னும் மாத்திரை கூட போட்டுக்கலையா? கீழே போய் பாட்டியாவது பார்த்தாங்களா? சரி, நீ கீழே போனீன்னா தாத்தாவும் பாட்டியும் புது மம்மி எப்படி என்னன்னு உன்ட்ட விசாரிப்பாங்க. நீ பாட்டுக்கு அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க, டிஃபன் எதுவும் சாப்பிடல, அப்படி இப்படின்னு எழுதி வைக்காத. என்ன? சரி, தாத்தா கேட்டா ரொம்ப நல்ல மம்மி அப்படின்னு சொல்றேன். தேங்க்யூமா. நீ இன்னொரு தடவை மம்மி கிட்ட போய் டாடி சொன்னாங்க நீங்க கீழே போகாட்டியும் பரவாயில்ல, டிஃபன் சாப்பிட்டு கண்டிப்பா மாத்திரையை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றியா? சரி, சொல்றேன் டாடி. ஓகே, நான் மறுபடியும் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பண்றேன். மம்மி, டாடி சொன்னாங்க நீங்க கீழே வராட்டி பரவாயில்ல, டிஃபன் சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட சொன்னாங்க. மருமக தன்னை பார்க்க வருவான்னு அம்மா ஒவ்வொரு நிமிஷமும் ஆசையோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. மாமியாருங்கிற உறவு இல்லைனாலும் இன்னும் ஒரு வாரத்துல போக போற ஆத்மா, அதுக்காவது ஒரு தடவை கீழே போயிட்டு வந்து. வாம்மா மரகதம், வசந்தி வருது. இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா? உட்காருமா. மரகதம், யார் வந்திருக்கா பாரு. வசந்தி வந்திருக்கு. சாப்பிட்டியம்மா? இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? என் பையன் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். உன்ன மாதிரி மகாலட்சுமி அடையறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். சாவிய கொடுங்க. இந்தம்மா, இனிமே நீதான் இந்த வீட்டுக்கு எல்லாம். எல்லாத்தையும் நான் உன்னை நம்பிதாம்மா விட்டுட்டு போறேன். சித்தி வந்தா குழந்தைய சரியா கவனிச்சுக்க மாட்டாங்கிற பயத்துலதான் அவன் இது வரைக்கும் கல்யாணத்தை பண்ணிக்காம இருந்துட்டான். தயவு செய்து நீ எந்த தப்பு பண்ணிடாதம்மா. கனவிதுதான் நிஜமிதுதான், உலகினிலே விதி யார் சொல்லுவார், அதை யார் வெல்லுவார்? ஓ, கனவிதுதான் நிஜமிதுதான், உலகினிலே. தன்னே தானே தானானே தனலே லாலே லாலே. பிறக்கும் போதும் அழுகின்றார், இறக்கும் போதும் அழுகின்றார். ஒரு நாளேனும் சொந்தமாய் நீயும் தீன்போடு ஆசானே. கோபி முடிச்சுக்க போறான். இப்பவே முடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஒண்ணு கண்டுக்க மாட்டேன். நடக்கட்டும் நடக்கட்டும். எந்த வசந்தி இந்த நேரத்தில் வந்தான்?
ஒவ்வொருத்தர் லவ் பண்ணும்போது பொண்ணு இப்படி நைட்ல தனியா வராதான்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. நீ என்னடானா எங்க வந்து எதுக்கு வந்துன்னு கேட்டுட்டு. அதெல்லாம் வசந்தி, வீட்டுல யாரெങ്കിലും பார்த்தா நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு போகும். ஒன்னும் பயப்பட வேண்டாம், எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, தைரியமா இரு. வயசு பொண்ணுங்கன்னு வர்றது தப்பில்லை. ஐயோ, இப்படி எல்லாம் கூட ஒரு த்ரில் இல்லைன்னா அப்புறம் லவ் பண்றதுல என்ன டேஸ்ட் இருக்கு? சரி, எந்த திரில் வேணும்? மார்கழி மாசம், ராத்திரி நேரம், பௌர்ணமி வேற. எனக்கு 16 வயசு, உனக்கு அதுக்கு தகுந்த வயசு. கொஞ்ச நேரம் ஜாலியா. ஜாலியோ? பேசிட்டு இருக்கலான்னு, வேற ஒண்ணும் இல்ல. சரி இருக்க, பேசுவோம். என்ன அங்க உட்காந்துட்ட? இப்படி பக்கத்துல வந்து உட்கார. வேண்டேன், நான் இப்படியே இருக்கும். ஐயோ, எப்படியும் நான் மேல வந்துட்டேன். குடிச்சா தருமாடி விழ போகுது. இதுல பக்கத்துல உட்காந்தா ஒரு மாதிரியும், தூரத்துல உட்காந்தா இன்னொரு மாதிரியும் அடிக்க போறாங்க. வந்தது வந்தாச்சு, வர்றதை வாங்கி கட்டிக்குவோம். எந்த வசந்தி? ஏயா, ஒரு பொண்ணு பக்கத்துல உட்காந்துருக்க, கொஞ்ச நேரம் மடியில படுத்துக்குவோம், ஏதாவது சில்மிஷம் பண்ணுவோம். இப்படி எல்லாம் ஆசையே உனக்கு வராதா? எந்த வசந்தி? ஒரு பெண்குட்டி எங்கன பேசுற தப்பில்லை. ஐயோ, எப்பவும் மனசுக்குள்ள ஆம்பளைங்களை விட பொம்பளைங்களுக்கு தான் ஆசை அதிகமா இருக்கும். ஆனா நாங்க அதை வெளியே காமிச்சிக்க மாட்டோம். ஆம்பளைங்க மெதுவா தயங்கி தயங்கி கேட்டுடுவாங்க. பொம்பளைங்க முதல்ல கொஞ்ச நேரம் பிகு பண்ணிக்குவோம், அப்புறம் சரின்னு ஒத்துக்குவோம். நானும் உங்ககிட்ட பிகு பண்ணலான்னு தான் பாக்குறேன். எங்க நீ கேக்குற மாதிரியே தெரியலையே. எந்த வசந்தி? இப்ப உனக்கு எந்த வேணும்? ஒண்ணும் செய்ய வேண்டாம், கொஞ்ச நேரத்துக்கு இப்படி மடியில தலைய வச்சு படுத்துக்கோ. மடியிலோ? அது எனக்கு இஷ்டம் இல்ல. செய்ய மாட்டியா? ஏன் யோ, இப்படி படுக்க போறியா இல்லையா? சத்தம். அப்படித்தான் கத்துவேன். சத்தம். இப்ப பாரியா, இப்ப நீ மடியில படுக்கல, ஐயோ அம்மான்னு சத்தம் போட்டு கீழே எல்லாரும் எழுப்பி நீதான் என்ன மேல தூக்கிட்டு வந்தேன்னு சொல்ல போற. அப்ப மரியாதை படு. படுங்கிற. யோ, அது மடி இல்லையா, முட்டி. கொஞ்சம் இப்படி திரும்பி படு. திரும்புங்கிற. என்னையாச்சு? வேண்டாம். என்னையா? நான் இப்படியே இருக்கும். ஏன் திரும்ப மாட்டேங்கிற? திரும்பினால் என்னவோ போலுண்டு. என்னமோ போலுண்டா? நான் என்ன பேய் பேசாதா இல்ல பூதமா? கொஞ்சம் திரும்பி படியா. நோக்க வசந்தி, எனக்கு கோவம் வரும். போக முடியாது. பிளீஸ் வசந்தி. சரி போறேன். தேங்க்ஸ். ஆனா ஒரு கண்டிஷன். எந்த? நான் கீழே போகணும்னா ஒரு கிஸ் கொடுக்கணும். கிஸ்ஸோ? ஆமா, முத்தம். எந்த? கிண்டலோ? முத்தம். நான் தரல. அப்படின்னா ராத்திரி பூரா நான் இங்கே இருக்கேன். பிளீஸ். இங்க பாரியா, சீக்கிரமா கொடுத்தா சீக்கிரமா போயிடுவேன். இல்லன்னா விடிய விடிய இங்கேதான் உட்காந்துருப்பேன். ஒண்ணு தன்னால் மதியோ? ஒண்ணு கூட அப்புறம் பாக்கலாம். நான் தரல. சரி சரி சரி, ஒண்ணு போடு. யோ, என்ன அது? இந்த மூஞ்சியோட வந்தா எனக்கு எப்படியா மூடு வரும்? கொஞ்சம் சிரிச்சிட்டு வாயேன். சிரியோ? அது சரி, இதான் சிரிப்பா? கொஞ்சம் ரொமான்ஸா சிரிக்க தெரியாதா? ரொமான்ஸ்? இது ஏதோ சுமாரா இருக்கு, கொடு. என்னம்மா? வசந்தியை காணோம்பா. பின்னாடி ஒண்ணு கிண்ணுக்கு போயிருப்பா, போய் பாருமா. பின்னால இல்லப்பா, கதவு சாத்தி இருக்கு. கதவு சாத்தி இருக்குதா? ஆமாப்பா. முன்னாடி வாசல் பக்கம் பாரு. வசந்தி போகும் வசந்தி. கீழே நின்னுட்டு இருக்காங்க, நான் போனா திரிஞ்சு போகும். கிழவன் மேலே வந்தால் எனக்கு அடி விழும். பரவாயில்ல. எந்த பரவாயில்ல? எனக்கு அடி விழுந்தால் பரவாயில்லையோ? போ. நான் போக மாட்டேன், போ. ஆட்டோ அன்னைக்கு தருமடி வாங்க போறாரு. யோ, இவட வரும். அப்படியா? வரும். அப்படியா? வசந்தி, இவட இருந்து சாடிரு. மூஞ்ச பாரு, உனக்கு ஏதாவது அறிவு இருக்காயா? இங்க இருந்து குதிச்சா ஒரு எலும்பா தெரியுமாயா?
பரவாயில்ல, அப்புறமா ஆஸ்பத்திரிக்கு போய் சரியாக்கா. எப்படி? ஆஸ்பத்திரிக்கு போய் சரியாக்கா. உன்னை இங்கேயே இல்லப்பா. என்னம்மா அது? ஐயோ, எங்க போனாலும் என்னவோ. இருமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. வசந்தி, எனக்கு ஒரு ஐடியா. என்னையா? தாவணி அவளுக்கு என்ன அது? தரும் வசந்தி. தாவணி இருக்கியா? தரும் பையன். எந்த வசந்தி? ஹைட் காணில்ல. என்ன செய்யுது? ஒரு ஐடியா. எந்த? ஒரு வேட்டியா விடு. பொம்பளை நானே தாவணி அவுத்துட்டா உனக்கே வைக்க கொடு. குடியா? வேகம் வேகம். இறங்கும். இப்ப நான் இறங்கணுமா? இறங்கும். எனக்கு ஒரு சந்தேகம்ப்பா. என்ன? ஒருவேளை மேல போயிருப்பாளோ? அடடே, ஆமாம்மா. இந்த வத்தல், மிளகா, வடகம் இதெல்லாம் மேல காய போட போயிருப்பா. போய் பாரு. உனக்கு ஏதாச்சும் இருக்கா? இந்த அர்த்தராத்திரில தான் காய போடுவாங்களா? வசந்தி, எந்த வேஷ்டி, எந்த வேஷ்டி. இதையா அவுக்குறேன்ல? ஆமாம்மா, வசந்தி வயசு பொண்ணு, அவனு வயசு பையன், அதுலயும் வாசிக்கிற ஆளு. அதுல மயங்கி மேல போயிருந்தாலும் போயிருப்பா. போய் பாருமா. என்னப்பா இது ஆம்பளை இருக்கிற இடத்துல நான் தனியா போக சொல்றியே? ஆனா வயசான காலத்துல நான் ஏறி கீழே கீழே உளுந்து தொலைச்சிருவேன். நீ போமா போ. ஓ அப்பா, உன்னோட போமா போய். எந்த வேஷ்டி, எந்த வேஷ்டி. ஐயோ, கர்ணம் கர்ணம்.